சுதா கொங்காரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் உருவாயிருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்துடைய டைட்டில் டீசர் நேற்று வெளியாயிருந்தது. இந்த படம் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது படம். இந்த டைட்டில் டீசர் வெளியானதுலேருந்தே மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இந்த டைட்டில் டீசர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு கிளியராகவே தெரிஞ்சுது. இது ஒரு ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷன் பேஸ் பண்ண ஒரு படம்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச் அப்படிங்கிற ஷார்ட்டை ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா டு நாட் டச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே எழுதியிருப்பாங்க. அண்ட் இதில் இன்னொன்று புரிஞ்சுக்க முடிஞ்சது என்ன அப்படின்னா, அண்ட் இந்த ரெவல்யூஷனை சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் பண்ணுறாருங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. பிகாஸ் அந்த ரவி மோகன் அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கன்று வச்சு சுடும்போது அது ஃபேஸ் கவர்டாக இருந்தது. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கண்ணு மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவர் தான் அந்த ரெவல்யூஷனை மேக் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியாமல் தான் அந்த விஷயத்தை கொண்டு போக போகிறாங்க. அண்ட் அதர்வா அவருடைய ஒன் ஆஃப் த ஃபாலோவராக இந்த படத்தில் வராருங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ விஷயங்களை இந்த படத்தில் கேதர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தான் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் உருவாக இருந்த புறநானூறு அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த புறநானூறு படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ரோல்லையும், துல்கர் சல்மான் அதர்வா ரோல்லையும், நஸ்ரியா ஸ்ரீலீலா ரோல்லையும் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த படம் டேக் ஆஃப் ஆகாமலே அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கதை சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட போய் இப்போ பராசக்தியாக உருவாகிட்டு இருக்கு. நேற்று இந்த டைட்டில் டீசர் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களுடைய நடிப்பில் அவரோட 25வது படத்துடைய போஸ்டரும் வெளியாச்சு. அந்த திரைப்படம் பேர் சக்தி திருமகன். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, இதையே இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இந்த சக்தி திருமகனுடைய தெலுங்கு மற்றும் அதர் லாங்குவேஜ் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படிங்கிறது தான். ஸோ இதை அவர் வெளியிட்ட உடனே அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு நோட்டீஸும் வெளியிடுறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த டைட்டில் அவர் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த நோட்டீஸில் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவர் போன வருஷம் ஜூலை மாதமே இந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு நோட்டீஸ் வெளியிட்டு இந்த பராசக்தி டைட்டில் தன்னுடையது அப்படிங்கிறத அங்கே வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த சமயத்தில் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தான் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த நோட்டீஸ்க்கு அவர் இன்னும் 2 நோட்டீஸாக ட்விட்டரில் பதிவு பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது அவங்க தான் சிவாஜி அவர்கள் நடித்த பராசக்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த பேண்டனை ஆகாஷ் பாஸ்கரனுக்கு பாஸ் பண்ணுறதாகவும், இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கேப்பில் இன்னொரு வெற்றியாகவும் அது அமையணும் அப்படிங்கிறத அவங்க வாழ்த்தி போட்டிருந்ததை ஒரு நோட்டீஸாகவும், தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவர் ஆல்ரெடி அந்த பராசக்திங்கிற டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ஒரு நோட்டீஸையும் அதில் வெளியிட்டிருந்தார். ஸோ 2 நோட்டீஸை இவரும் பதிலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு டிபேட்டாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ண விஜயாண்டி அவர்களுக்கு தான் அதர் லாங்குவேஜில் இந்த டைட்டில் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இது பொருத்தமான டைட்டில், இது அவருக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இந்த டைட்டில் டீசர் பார்த்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட கரெக்டாக தான் அந்த கன்று போயிருக்கு, கோலிவுட்டின் சேஃப் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அந்த ஒரு விஷயத்த அவர் ப்ரூவும் பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் அந்த ஃபன், ரொமான்டிக் அந்த மாதிரி நடித்தாலும் இப்போ கதைக்கு பேஸ் பண்ண படங்களை அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைட்டில் டீசர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும், இந்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் யாருக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.